என் செல்ல குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைத்திருக்கின்றது. இது என்ன தண்டனை என்று தெரியுமா? உன் குலதெய்வம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறது என்று தெரியுமா? ஆனால் இவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்களே என்ற சிந்தனைகள் உனக்குள் வந்து விட்டதல்லவா? என்னவென்று இந்த வராகி உனக்கு விளக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் எப்போதும் அதிகமாக யோசிக்க வைக்கின்றது. எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கவில்லையோ அந்த விஷயம் சரியாகவே உன்னை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதே நேரத்தில் உன்னை சிந்திக்க வைக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொன்றுமே சில யோசனைகளுக்கு பிறகுதான் உனக்கு சரியான முடிவை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கின்ற இந்த விஷயங்கள் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை சரியான புரிதலுக்குள் வரவேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னோடு அத்தனையிலுமே நீ விரும்பிய ஒன்றை நிறைவாக நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கின்றது. அப்படி இருக்கும்போது நீ குழம்பி விடுகின்றாய். இந்த நேரத்தில் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு இன்று நான் தீர்வினை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீ அதிகமாக குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வர வர யோசனைகள் அதிகமாக உனக்கு வர வர உன்னுடைய எண்ணங்கள் அதிகமாக உனக்கு எங்கோ எங்கெல்லாம் செல்ல தொடங்கிவிட்டது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய யோசனைகளும் வெளியே எங்கேயோ செல்ல தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, தவறான பாதைக்கும் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? நீ அதிகமாக யோசிக்கின்ற ஒரு விஷயம் என்றால் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க பற்றிதான் இருக்கும். உன்னை வேதனைப்பட வைத்தவர்களும் அவர்கள் துன்பப்பட வைத்தவர்களையும் பற்றிதான் ஏனென்றால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதையும் நீ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது, அவர்கள் எப்போதும் எதிர்பார்ப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ உனக்கு இவர்கள் செய்த துரோகத்திற்கும் பாவத்திற்கும் அதற்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை என்று என் பிள்ளை தெய்வம் ஏன் அவர்களை எதுவும் செய்யவில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை பாதி கலக்கமடைந்து விட்டாய் அல்லவா? இதையெல்லாம் யோசித்து யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பாதி நீ துன்பங்களை அடைந்து விட்டாய். உன்னோடு எப்போதும் நான் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி நடப்பது அத்தனையும் என் பிள்ளை நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் யோசிக்க செய்வதுதான் உண்மை. என்ன நடந்திட்டாலும் எது நடந்திட்டாலும் அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒரு நம்பிக்கையை தேடி தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய். தனக்கான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறாய். எப்போது என்ன நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் யோசித்து என் பிள்ளை பாதி தூக்கத்தை நீ தொலைத்து விட்டாய். நம்மை தேடி இந்த மனிதர்கள் வந்து நமக்கு எதை செய்வார்களோ என்ன செய்வார்களோ என்றெல்லாம் எண்ணம் உனக்குள் இருந்து வெளியே வந்ததெல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அம்மா சொல்வேன். உன் குலதெய்வம் நான் சொன்னால் இப்போது ஏன் இவர்கள் இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள், துரோகத்தை செய்வதற்கும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பொதுவாகவே என் பிள்ளை யார் வேண்டுமானாலும்
யாருக்கு வேண்டுமானாலும் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் உன் குலதெய்வம் ஒரு தண்டனை கொடுப்பது போல் ஆகாதல்லவா? உன் குலதெய்வம் நின்று ஒரு விஷயத்தை செய்வது போல் ஆகாதல்லவா? ஒவ்வொரு தண்டனையும் கொடுக்கிறது என்றால் அந்த தண்டனை நிச்சயமாக ஒரு காலம் அவர்களால் நிறுத்தவும் முடியாது, அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாது. குலதெய்வம் எல்லோரையுமே தன் பிள்ளையாக நினைக்க கூடியவர்கள். ஆனால் இருக்கின்ற அத்தனை பிள்ளையினுடைய நலனையும் இவர்கள் அப்படி இருக்கும் போதுதான் தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு மட்டும் நல்லது நடந்தாலும் சரி, அந்த கெடுதலை இன்னொருவர் நினைத்தாலும் சரி, யாருக்கு யார் எதை செய்தாலும் சரி, அதை இவர்கள் அவ்வளவு சுலபமாக நிறுத்திவிட மாட்டார்கள். அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். மாறாக அந்த பிள்ளையை திருத்தி எப்போதும் அவர்களுக்கு நல்வழிப்படுத்தவும் அவர்கள் நல்ல பாடத்தை எடுத்து சொல்லவும் முயற்சி செய்வார்கள். அதையும் தாண்டி அவர்கள் இப்படிதான் என்று தவறுகளை செய்வோம், யாருக்கும் எந்த ஒரு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தவறுகளே செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் தெய்வத்தின் கைகளில் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுதான் உண்மையும் கூட. தெய்வத்திடமிருந்து இவர்கள் தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. எவ்வளவோ இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் தான் தனக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போகின்றது. வாழ்க்கை முழுவதுக்குமே பிரச்சனைகள் ஒவ்வொரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படும். எவ்வளவு துன்பங்கள் வந்திட்டாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்திட்டாலும், எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும், யார் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையை தாண்டி அவரவர்க்கென சரியான ஒரு பாடத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை சற்று கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா? இதுபோல உன் குலதெய்வமும் பொறுத்துதான் பார்த்தது. இப்போது அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது. தண்டனை கொடுத்த பிறகு இவர்களுடைய சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கிறது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே அதிகமாக சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை என்று தெரியுமா? எப்படி இவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை தருவதாக சொல்லி உன்னை ஏமாற்றி இருக்கின்றார்களோ, உன்னை காயப்படுத்தினார்களோ, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவிருப்பதை இடையில் புகுந்து தட்டி பறித்தார்களோ, அதுபோல இப்போதும் இவர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடுத்ததாக அவர்கள் எடுக்கப் போகிறார்கள். உனக்கு எதையெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக திரும்பி இருக்கிறது என்பது ஒரு புறம். அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? உனக்கும் உன் குலதெய்வம் கண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் மற்றவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும், எவ்வளவுதான் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. தெய்வத்தையே சோதிக்க கூடாது. தெய்வத்தின் பொறுமையை சோதித்து பார்க்க நினைத்தால் தெய்வம் அதற்கு பதிலாக என்ன கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துரோகத்தை செய்யும் போது, பாவத்தை செய்யும் போது, மற்றவர்களை கண்ணீர் விட வைக்கும் போதும் தெய்வத்தின் மீது பயமில்லாமல் இருந்து விட்டதே. தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்து விட்டார்களே. இனிமேலும் இது இப்படியே விட்டு கூட கூடிய விஷயம் அல்லவா? இதற்கு மேலும் இவர்களை இப்படியே விட்டு வைத்தோமானால் இவர்கள் தெய்வத்தையே தன் கைகளில் வைத்து கொண்டு தனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் போது நினைத்து கொண்டு, அப்படியானால் இவர்களுக்கு உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? என் பிள்ளையே, எவ்வளவுதான் இவர்கள் தெய்வத்தின் முன்னால் நின்று வேண்டினாலும், எவ்வளவுதான் என் பிள்ளை இவர்கள் உன் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும், குலதெய்வத்தை உன் வரிசையில் நின்று இவர்கள் வணங்கினாலும், உன் குலதெய்வத்தின் பார்வை இவர்களின் மீது படவே கூடாது. உன் குலதெய்வம் ஒருபோதும் இவர்களை என்னவென்று
ஏறிட்டு பார்க்காது என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனையை கேட்டால் எனக்கே வருத்தமாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இவர்கள் செய்த பாவம் அப்படிப்பட்டது. இவர்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட பாவங்கள். இவர்கள் ஒவ்வொரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே இன்னல்களை கொடுக்க நினைத்தாலும், சோதனைகளை கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்தியதும் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் இவர்கள் இப்போது பல சோதனைகளையும் கொடுத்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இவர்கள் இன்னும் பல இன்னல்களை ஏற்படுத்துவதற்கு முன்பே இத்தோடு இவர்களை தட்டிவிட வேண்டும் என்று உன் குலதெய்வம் நினைத்து விட்டதில்லை. இனியும் இவர்களின் மீது நாம் பார்வை கொடுத்து இவர்களை நல்வழியாக வாழ வைத்தோமானால் இவர்களுக்கு இவர்கள் மீது இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த பயமே இல்லாமல் போய்விடும். இவர்களின் மீதும் இவர்களுக்கு எந்த விதத்திலும் கவனம் இல்லாமல் போய்விடும். நாம் என்ன செய்தாலும் சரி, நம்மை யார் கேட்பதற்கு, நம்மை தெய்வம் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிடும். இந்த தெய்வத்தினால், இந்த எண்ணத்தினால் மேலும் மேலும் தவறுகளை செய்ய நினைப்பார்களே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் இவர்கள் செய்துவிட மாட்டார்கள். இதை புரிந்து கொண்ட உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இது. ஒருபோதும் உன் குலதெய்வம் இனி அவர்களை எடுத்து பார்க்காது. நீ கர்வத்தோடு போய் நின்று உன் சன்னதியில் உன் குலதெய்வம் உன்னை தான் பார்க்காதே தவிர நீ தவறு செய்தவர்களையும் மற்றவருக்கு துரோகத்தை செய்தவரையும் ஒருபோதும் ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் சறுக்கல்கள் தொடங்கும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு ஆரம்பிக்கும். இவர்கள் செய்த பாவம், இவர்கள் செய்த துரோகம் என்று ஒவ்வொன்றும் இவர்களை பாடாய்படுத்தி எடுக்கும். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று இவர்களுக்கு புரிய வைக்கும். தான் செய்த தவறு எத்தனை பெரியது. இந்த வாழ்க்கையில் எப்போதுமே நாம் இது போன்ற ஒரு தவறை செய்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்கும். இப்படி செய்த தவறை புரிய வைக்க குலதெய்வம் கொடுத்த தண்டனை இது. என்ன தெரியுமா? என் குழந்தையே, இப்போது இந்த தவறை இவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இனி உன் குலதெய்வத்தை இவர்கள் வழங்கிவிட முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களை தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதை மறக்காதே. என்ன வேண்டுமென்றாலும், எது வேண்டுமென்றாலும், எதற்கெடுத்தாலும் குலதெய்வத்தின் முன்னால் நின்று சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அதற்கு குலதெய்வம் வாய்ப்புகளை கொடுக்காது. குலதெய்வம் அதற்கு வாய்ப்புகளை மறுத்து தண்டனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் இருந்து உனக்கு செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை, நீ சற்று கவனமாக என்னவென்று சிந்தித்து பார். உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். இந்த வராகி அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, இதில் உண்மை இருக்குமா என்ற சந்தேகம் உனக்கு வருகிறது என்றால், அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் சற்று கவனித்து பார். இவர்களுக்கு என்ன நடக்கிறது? குலதெய்வத்தின் சன்னதி நின்று என் பிள்ளை, இவர்கள் தெய்வத்தை வணங்கும் போது எத்தனை பேர் இவர்களை ஏளனமாக பார்க்கிறார்கள், எத்தனை பேர் இவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள், எத்தனை பேர் இவர்கள் கோபத்தோடு பார்த்து இவர்களை எல்லாம் எதற்கு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார். இந்த வராகி அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்போதும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக ஒவ்வொரு நாட்களும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும், எது நடக்கும் என்ற கவனம் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தவிருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு
நடத்துவதை நான் சரியாக தான் நடத்தி கொடுத்திருக்கின்றேன். உன் குலதெய்வத்திலும் உனக்காக முன்னின்று அத்தனை விஷயங்களையும் உனக்காக தான் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாதே. சரியாகவே உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? முன்னின்று இனி எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை விஷயங்களையும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இந்த மனிதர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த கண்ணீர் துளிகள் எல்லாம் போதுமல்லவா? இனியாவது உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் நீ எப்போதும் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். உன்னோடு எதற்கும் நான் வருவேன் என்று உன் வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? மற்ற எல்லாமே உனக்கென இந்த வாழ்க்கையில் உண்மைகளை எடுத்து சொல்ல வருகின்ற விஷயங்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். என்னவானாலும் சரி, நினைத்தபடி உன் வாழ்க்கை மாறட்டும். துரோகத்தை எண்ணி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.